ஆண்டவருடைய பிரச்சனை என்ன சொல்றதுன்னா, அவர்களுக்கு ஒரு மனம், என் நாமத்தினால் 2-3 பேர் எங்க இருக்கீங்களோ அங்கே நான் இருக்கிறேங்கிற அந்த ஆண்டவர் இந்த கம்மன் கேதர் ஃபெலோஷிப்பில் we are together in the place. ஒரு இடத்தில் கூடி வரப்போ, இதேமாரி மேல் வீட்டை கூடி வரப்போ ஆண்டுடைய பிரச்சனை இருந்துச்சு. அவங்க கூடி வந்த இடம் டேவிட் சிட்டி. டேவிட் சிட்டி என்பது தாவீது நகரம், தாவீது வாழ்ந்த அரண்மனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் பெத்லகேம், ஜீசஸ் பிறந்த இடம். அது பக்கத்தில் தான் பெத்லகேம், ஜீசஸ் பிறந்த இடம். அதுக்கு பக்கத்து காரணம் தான் டேவிட் சிட்டி. அதுதான் இயேசு கிறிஸ்து சீசரோடு மீன் வீட்டில் ஒன்றா இருக்கிறார். எனக்கு பார்ப்பதற்கு ஆண்டவர் தெரிவு செய்தார். அது பக்கத்தில் பெத்லகேம் ஆண்டவர் பிறந்த இடம், பெரிய சர்ச். அது ஆர்சி கண்ட்ரோலில், ரோமன் கண்ட்ரோல் கண்ட்ரோலில் இருக்குது. 3000 பேர் அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கலாம். டிசம்பர் 25 பெரிய சர்வீஸ். கிட்டத்தட்ட சர்வீஸில் போய் அட்டன் பண்ணணும்னா 1 லட்சமோ 2 லட்சமோ பணம் வேணும். பணம் இருந்தாலும் உள்ள போக முடியாது. ரொம்ப ஒரு சின்ன வாசல். இங்கே ஒரு ஐயா வச்சுருக்க வாசல் வந்து இது 4 அடி, அது 2.5 அடி தான் வாசல். உயரம் வந்து 3 அடி தான். 3 அடினா சாம்சன் ஐயா கூட போக முடியாது, அவரும் குனிஞ்சு தான் போகணும். அது குனிஞ்சி போய் அந்த இடம் பள்ளமாக இருக்கும். அதுக்குள்ளே தான் கீழே இருக்குது. இதில் வந்து இதுதான் ஏசுக்கு பிறந்த இடம், இதுதான் மாட்டுக்கொட்டையிலையும் கிட்டத்தட்ட அந்த இன்னைக்கு இருக்கிற தரையிலிருந்து ஒரு 15 அடி, 10 அடியிலிருந்து 15 அடி பள்ளத்தில் அந்த இடத்த வச்சுருக்காங்க. ஏசு பிறந்த இடம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஏசு பிறந்தார், அதான் மாட்டுக்கொட்டைன்னு சொல்கிறாங்க. நான் கேட்க எதற்காக இவ்வளோ பெரிய சர்ச்சுக்கு 3000 பேர் உள்ளே இருக்காங்க, எதற்காக இதை இவ்வளோ சின்ன இடமா வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். அப்போ சொன்னால் அந்த கைடு சொன்னார், அந்த இதோ கைடு சொன்னார், இங்கே இருக்கிற வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ நம்மை தாழ்த்தி, நம் தலைகளை தாழ்த்தி உள்ள போவோம். நம்மளுக்கு பெருமையாக மேலே போகக்கூடாது. தன்னை தாழ்த்தி 2 நாளாக 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உன் தேசத்தில் மழை இல்லையா, உன் தேசத்தில் கொள்ளை நோயா, உன் தேசத்தில் பஞ்சமா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அம்பல் பண்ணி. மோசே யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறப்போ பௌத்தம் பண்ணுறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளதுன்னு சொல்கிறார். தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறப்போ, யார் நான் ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவரை நோக்கி தாழ்த்தி ஜெபிக்கிறோமோ அப்போ ஆண்டோடைய பிரச்சனை இருக்கு. அதனால அந்த வாசல் அவ்வளோ சின்னதாக வச்சுருக்காங்க. ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 1200 எல்லா தேவாலயங்களும் கைப்பற்றாங்க. இன்னைக்கு முகலாய பேரரசு அந்த இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்றாங்க. அப்போ எல்லா தேவாலயங்களும் இடிக்கப்பட்டு, அன்னைக்கு தேவாலயம் இடிப்பதற்கு ஜேசிபி இல்லை, பொக்லின் இல்லை, பொக்லினும் ஜேசிபியே இல்லை. குதிரையை வச்சு தான் உடைப்பாங்களா. குதிரை வந்து தன் காலுடைய பலத்தில் காலால் அடிக்குமா, நீங்கள் சர்ச்சை உடையுமா. அப்போ குதிரையோட ஹைட்டு 7 அடி 8 அடி உயரம். குதிரை குடிஞ்சா கீழே பொத்துன்னு விழுந்துடும். அப்போ அந்த குதிரை சர்ச்சுக்குள்ள போக முடியாது. அதனால் அந்த சர்ச் அந்த நேரத்தில் உடைக்கப்படவில்லை, அந்த தேவாலயம் உடைக்கப்படவில்லை. இது 2 காரணம் சொல்கிறாங்க. எப்போ ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்தி வர்றதுக்கு, எப்போ நம்மை தாழ்த்தி நம்ம ஒன்றும் இல்லாமல் என்னென்னா ஒன்றுமா வந்துடும், நமக்குள்ள ஒரு பெருமை வந்த பொழுது தான் என்ன ஆகும். இன்றைக்கி வேசாக்குடைய எத்தனை ஐக்கியங்கள் இருக்குது, நிறைய சர்ச்சஸ் இருக்குது தெரியும். ஐக்கியங்களும் தனியார் வடசனையில் நிறையா இருக்குது. வடசனை தெற்கு, வடசனை வடக்கு, வடசனை மேற்கு, வடசனை கிழக்கு, வடசனை மத்தியம், வடசனை ஆக்கிய நகர், இப்போ கம்மன் நகர், அப்படி நிறைய ஃபெலோஷிப். எதுக்கு ஃபெலோஷிப் இப்படி நிறைய பேர் எதுக்கு ஃபெலோஷிப் வருது? 2 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வச்சுருக்கு. யாராவது தலைவர் மாறுறப்போ, ஒருத்தர் நான் தலைவர் மாறுறப்போ அவருக்கு ஒத்துக்கலாம். உடனே அவர் ஒரு ஐக்கியத்தை ஆரம்பிச்சார். அவர் ஒரு ஐக்கியத்தை ஆரம்பித்து என்னை மாதிரி ஒருத்தரை கூப்பிட்றாங்க, வாசு ஃபெலோஷிப்புங்கிறாரு.
சாப்பாடு கொடுத்துருக்கோம், ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கோம், ஒரு மெசேஜ் கொடுத்து போகிறாங்கிறாங்க. எதுக்கு ஃபெலோஷிப் நடத்துகிறோங்கிறதே அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. நமக்குள்ள ஒரு மனம் ஐக்கியம் இல்லை. என்னைக்கு நமக்கு ஒரு மனம் ஐக்கியம் ஒன்றா வருதோ அன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்மளுக்கு கடந்து வருவதில்லை. அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு இருக்கிறார். அந்த ஒரு மனம் வருவதற்கு அழகாக காலையில் வாட்ஸ்அப்பில் முகமது அலியை பற்றி சொன்னாங்க. காலையில் முகமது அலியை பற்றி கேட்டாங்க. முகமது அலி வந்து ஒரு குத்துச்சண்டையில் உலக அளவில் பெரிய சாம்பியன். 57 உலக அளவில் 57 வின் பண்ணியிருக்காங்க. 57 முறை. 57 முறையில் 36 தடவை நாக் அவுட் பண்ணியிருக்கிறார். 36 தடவை நாக் அவுட் பண்ணியிருக்கிறார். கீழே விழுந்தா குப்பரை கீழே விழுந்தா நாக் அவுட் தான். 36 முறை. அவர் எப்போவுமே என்ன சொல்லுவாராம், தன்னை சூப்பர் மேன் தான், சூப்பர் ஃபைட்டர் மேன். நம்ம சோத்தில் ஏறுவாங்க சினிமாவில். இப்போ பிள்ளைங்க பார்க்குறது அவங்க இல்லை. அதே மாதிரி ஐ எம் த கிரேட் மேன், நான் மிகவும் உயர்ந்தவன் அவர் சொல்லுவார். ஒரு முறை அவர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா பெல்ட் கண்டிப்பாக போகும். ஏன்னா ஃப்ளைட் வந்து இப்படி போகும், இப்படி டேக்கப் ஆகிறப்போ இப்படி போகும், இறங்குறப்போ இப்படி வரும். அப்படி இறங்குறப்போ இப்படி வர்றப்போ நம்ம ஸ்லீப் ஆகிடக்கூடாது, டேமேஜ் ஆகணும், பெல்ட் போடாமல் இருக்கக்கூடாது, பெல்ட் கண்டிப்பாக போடும். அந்த ஏர் ஃபோர்ஸஸ் வந்து பெல்ட் போடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் கிரேட், சூப்பர் தான், நான் பெல்ட் போட முடியாது. அந்த அம்மா சொல்லிச்சா, யூ ஆர் ஏ கிரேட், அவுட் சைட் கோயிங் டு அவுட் சைட், ஃப்ளைட் விட்டு அவுட் சைட் போங்க, ஃப்ளைட்டை கீழே குடிங்க, யூ ஆர் ஏ கிரேட். எப்போவுமே நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சன்னிதானத்தில் போகிறப்போ ஆண்டவர் நம்ம உயர்த்தி ஆண்டவர். அந்த ஆண்டவர் பொதுவாக யோவான இதை சிந்திக்கிறப்ப எனக்கு யோவானோட யாக்கோபு ஞாபகம் வந்தது. மத்தேயு 20:20, மத்தேயு 7:7 ரொம்ப சூப்பர் வசனம். யோவான் 14:14 ரொம்ப சூப்பர் வசனம். மத்தேயு 14:14 வந்து அவர் இரக்கம் உள்ளவர், he had compassion, இரக்கத்தின் ஆண்டவர் சொல்வார். நான் இரக்கம் உள்ளவர், மனதுருவும் ஆண்டவர், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேர்தல் சொல்வார். இதில் நான் சூப்பர் நம்பரில் வந்தது. மத்தேயு 20:20 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு, நாங்கள் உங்கள் வலது வருஷத்திலும் இடது வருஷம் எங்களுக்கு தாங்க, பெருமை வந்து அப்படி கேட்குறாங்க. நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் எப்போதுமே உங்களுக்கு அன்பான சீசர்கள் கூட நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, லெஃப்ட்டு ரைட்டு எங்கே இருக்கும் உங்களுக்கு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அதனுடைய தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது. நம்ம எப்போவுமே நம்ம உயர்ந்த மக்களாய் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லாமல் நம்ம எப்போ நம்ம தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகிறோமோ அந்த ஆண்டவர் நம்ம உயர்த்துவாங்க. நம்மை தாழ்த்தி அது ஒன்றுமே இல்லைப்பா, அது ஒன்றுமே இல்லை, சிலுவை மரணப்படிதான் நம்மை தாழ்த்துகிறேன் என்று அவரை நோக்கி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்போ அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். நம்ம எப்போவுமே ஜெபத்திலே சரி, நம்ம வாழ்க்கையிலே சரி, இன்னைக்கு அதுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 21 ஒரு சூப்பர் மெசேஜ், நல்ல செய்தி கொடுப்பார். மத்தேயு 23 வெளியே இருக்கப்பட்ட கல்லறையே சொல்லுவார். அது வந்து பாஸ்டர்ஸ்க்கு பேச அன்புக்குரிய அந்த வார்த்தை. ஒருவேளை நாம் ஆண்டவரை நம்மை எப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. மோசே ராஜாவை பார்க்கிறோம். 2 நாளாக 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கொஞ்சம் கூட செவி கொடுக்கல. உயிருள்ள கடவுளை விட்டுட்டு அவன் உருவாக்கும் தெய்வங்களை வாங்கினான். செவி சாய்க்கவே இல்லை. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு, கடவுளுக்கு கோபம் வந்துருச்சு. அடுத்த ராஜா ஜனகரிப்பு வந்து அவர் பிடிக்கிறார். சங்கிலினால் அவரை கட்டுறார். சங்கிலான்னு கட்டி கொண்டு ஜெயிலில் போடுறப்போ அந்த ஜெயிலிருந்து அவர் நெருக்கப்படுகையில் தன்னை நோக்கி ஆண்டவரை நோக்கி அழைக்கிறார். அந்த ஒரு மனம் அவனுக்குள்ள வருது, ஐயா கடவுள் பெரியவர், என்னை மன்னிங்க, இழந்து போன ராஜ்யத்தை அவர் திருத்த போகிறார். 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தில் ஊசியா ராஜாவை பார்க்குறப்போ ஊசியா ராஜா பாருங்க, அவன் எல்லா வகையிலும் ஆண்டவருக்கு நன்மை நல்லது செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆசாரியர்கள் பாஸ்டர்ஸ் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்கிறார் ராஜா.
அந்த ராஜா பாஸ்டர் செய்கிற வேலையை செய்கிறப்போ அவனுக்கு வெண்குஷ்டம் வந்து ராஜாவுடைய கல்லறை கிடைக்கல. பொதுவாக ஐயா கிரீடம் வச்சாரு. இந்த கிரீடத்தை விக்டோரியா மகாராணிக்கு கொடுத்தாங்க. 1850க்கு அப்புறம் உலகத்தை இங்கிலாந்து அரசு ஆரம்பிச்சு, பிரிட்டிஷ் கம்பெனி ஏகாதிபத்தியம் வந்துச்சு. உலகம் எங்கும் பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சி புரியுது. இன்னைக்கு அமெரிக்கா ஆட்சி செய்கிற மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலாந்து அந்த விக்டோரியா மகாராணி காலத்துக்கு அப்புறம் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு அபிஷேகம் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ராஜாக்களாக தேர்ந்தெடுத்து இங்கிலாந்துக்கு பெரிய கத்தீட்ரல் சர்ச் எப்படி இருக்குன்னா நான் அதை பார்க்கல. அநேகமாக ஆண்டவருக்கு சித்தமாக நான் நெக்ஸ்ட் இயர் போகலான்னு பார்த்துருக்குறேன். கடந்த நாட்கள் டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில் கவர்னர் மாளிகைக்கு பார்க்குற ஒரு சிஎஸ்ஐ சர்ச், பெரிய சர்ச். 60 பேர் தான் வர்றாங்க, 1000 பேர் இருக்கலாம். அந்த சர்ச்சை இன்னைக்கு கல்லிலே கட்டியிருக்காங்க. நீ கெட்டதுக்கு ஒரு 50 கோடி ஆகும். அந்த சர்ச்சை கட்ட குறைஞ்சது 50 கோடி ஆகும். ஜனாதிபதி வீட்டுக்குள்ள வந்து அப்படி பெட்ரூம்லேருந்து வெளியே ஒரு கதவை திறந்தாங்க. அப்படி ரோட கிராஸ்னா சர்ச்சுக்குள்ள போயிடுவாங்க. சர்ச்சுக்குள்ளே போனால் என்னை திருப்பாங்க. நேற்று ஒரு கேட்டு, ஆண்ட்ரு பக்கத்தில் ஒரு சீட், ஆண்ட்ருக்கு வெளியே. அதே மாதிரி தான் அந்த திருச்சபை. இந்தியாவிலே இருக்கிற கத்தீட்ரலில் பெரிய கத்தீட்ரல் டெல்லி கத்தீட்ரல் தான். அது இன்னைக்கு சிஎன்ஐ சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா சார்ந்து, சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மாதிரி சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. அந்த சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவை தான் அங்கே சர்ச் இருக்கும். கடந்த நாட்களில் இந்த மேரேஜுக்கு போயிருக்கப்போ அந்த அங்கே இருக்க அந்த கவர்னர் ஜெனரல், இந்தியாவை ஆளக்கூடிய இங்கிலாந்துடைய பிரதிநிதி அங்கே தான் இருக்கார். அங்கே இருக்க கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க. மவுண்ட் பேட்டெல்லாம் அவங்களுக்கு கீழே இறங்கி அப்படி நடந்து ரோட கிராஸ் பண்ணால் சர்ச். அதே மாதிரி தான் அந்த இங்கிலாந்து சர்ச்சா. அந்த சர்ச்சுக்குள்ள வச்சு அவங்களுக்கு அபிஷேகம் கொடுக்குறப்போ, அந்த கிரீடத்தை தலையில் வைக்கிறப்போ, அந்த அம்மா எழுதுறது கிரீடத்தை அவுத்து வச்சிருச்சா. வச்ச ஸ்பீடில் எடுத்து கீழே வச்சிருச்சா. எதுக்குன்னு கேட்டாங்க. ஐயோ எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. சொன்னாரா, வானத்தையும் முன்படுத்த ஆண்டவர் இருக்கிறார். வானத்தையும் முன்படுத்த ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒருத்தர் தேவைன்னா அவர் தான் ஜீவாதிபதி. அவருக்கு தான் கீழே வைக்கணும். நமக்கு என்ன பண்ணக்கூடாது? கிரீடம் வைக்கக்கூடாது. சர்ச்சை விட்டு வெளியே தான் அந்த கிரீடத்தை வைக்க விட்டாங்க. அதனால என்ன நடந்ததுன்னா, உலகெங்கும் அவங்க ஆட்சி போச்சான். உலகம் முழுவதும் அவங்க ஆட்சி கடந்து போச்சான். எப்போ நம்ம தாழ்த்தி அந்த தொப்பு கொடுக்குறோமோ, எப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், இவரு நானும் பேசுகிறோம், நாங்கள் என்னுடைய பெருமைகளே பேசுகிறப்போ என்ன ஆகும்? இல்லை அவருடைய பெருமைகளே அவர் பேசுகிறப்போ என்ன ஆகும்? அவர் நான் பரிசுத்தவார், இல்லை நான் பரிசுத்தவார், நான் ஜோம் பண்ணுறக்கூடாது, ஃபீலிங் இருக்குது, இந்த மீட்டிங் போகிறேன், அப்படியாடு நம்முடைய பெருமையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பெருமையை பேசுகிறப்போ அந்த ஒரு மனம் வர இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாங்க. பெரிய தைரியம் பேர் இருக்குது. அதுதான் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த காரியம் என்ன பண்ணக்கூடாது? சம்பளிக்கக்கூடாது, நீங்கள் சிலுவை எடுக்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னால் வந்தப்பா. அந்த பெருமை அவர்கிட்ட இருந்துச்சு. பேர் கேட்டேன். யூதாஸ் காரியத்தில் என்ன பெருமை இருந்தது? இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன். கல்லறையை பார்ப்பாங்க. இயேசு என்ன பண்ணுறாரு? மறைந்து போயிடுறாரு. அவங்களை கொலை செய்ய மலைக்கு கொண்டு போய் தள்ள போவாங்க. அங்கே இயேசு இருக்க மாட்டேன். எஸ்கேப் ஆகி வந்துடுவார். எப்படி போனானே இயேசு, எப்படி போனானே யூதாஸ் காரியத்துக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. திடீர்னு இருப்பார், திடீர்னு அங்கே இருந்து இல்லாமல் எப்படி போனாரு, எப்படி வந்தாரு தெரியாது. திடீர்னு பார்த்தா அந்த கரையில் இருக்கிறார், திடீர்னு பார்த்தா போட்டில் இருக்கிறார். மக்கள் கேட்குறாங்க, இப்போதான் அந்த கரையில் பார்த்தோம், எப்படி அஸ்கூல் நீங்கள் இங்கே வந்தீங்க? மக்கள் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர். அதைத்தான் யூதாஸ் காரியத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் ஒரு வல்லமை உள்ளவர். அதனால 30 காசு, 30 வெள்ளி காசு வருது. ஒருவேளை 30 வெள்ளி காசு இன்னைக்கு 30,000 ரூபாய்க்கு இன்னைக்கு இல்லை 3 லட்ச ரூபா வேல்யூ. பணமும் வந்துடுது, நீங்களும் எஸ்கேப் ஆகிடுவீங்க. நமக்கு ஊழியத்துக்கு என்ன வந்துடுது? பணம். ஒரு பெருமை அவர்கிட்ட, அந்த பணத்தை பற்றி ஒரு நாட்டம் வந்துடுது. அதனால என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து காட்டப்பட்டார். அவருடைய நிலைமை என்னாச்சு? பரிதாபமான நிலைமை. அந்த பணத்து மேலே ஆசை. எப்போ பெருமை வருதுன்னா அந்த பணத்து மேலே ஆசை வர்றதுன்னா, ஒருவேளை அப்படி பயந்து போன சீசர்கள் மத்தியில வாழ்க்கையில் அந்த லூக்கா 24 படித்தீங்கன்னா, எம்மாவூர்லேருந்து 2 பேர் போகிறாங்க. இயேசு அவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்து ஏன்ப்பா சோகமாக இருக்கிறீங்க, ஏன் சோகமாக இருக்கிறீங்க கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா ஊருக்கு புதுசா? ஏன் கேட்குறாங்க? நீ ஊருக்கு புதுசாக ஒரு மனுஷனை செல்வியில் அரைஞ்சாங்க, கொண்டுட்டாங்க,
ஒரு கல்வியில் போட்டாங்க. ஒரு கல்வி காலியாக இருக்கு, அவங்க இல்லை. ஒரு கூட்டம் தூக்கிட்டு போயிட்டாங்களாம், ஒரு கூட்டம் உயிரோடு எடுத்துட்டாங்களாம். உலகமே அரண்டு போய் கிடக்குது. வெட்டு கொடுத்து நடந்து உலகமே 144 போட்டு கிடக்கு. என்ன புதுசா ஒரு மனுஷன் வெளியூர்காரனா எப்படி பயம்? உங்க பயம் பார்த்தீங்களா? ஆனா அப்பதான் குர்த்தி இல்லாத மந்தை ஃபூல் என்ன சொல்றாரு? ஃபூல், முட்டாள், முட்டாளே. எத்தனை நாள் கூட நான் சொல்லியிருக்கேன், நான் உயிரோடு இருந்திருக்கேன். என்னை சிறுவையில் அறிவாங்க. நான் வந்ததே அடிக்கப்படுவதற்காக. மெய்யாகவே நம்முடைய பாம்புகள் நிமித்தம், நம்முடைய வேதங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்படுவதற்காக உலகத்துக்கு வந்தார். ஏசாயா 53 ஏசாயா 50 முதுகு திட்டாங்க. பயந்து ஒண்ணுமே யாருமே வெளியே வரல. ஏன்னா வர்றாங்க, யோகா 20 மலையாளம் அப்படி சொல்றாங்க, ஐயா பாடியை காணல, தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா ஒரு நிமிஷம் இருந்தா போயிருக்காரு. அந்த அம்மாவுடைய ஏக்கம், கல்லை திறந்திருக்கு, கடற்க யார் வருவா ஒரு ஏக்கம். ஆனா தூரமா பார்க்கறப்ப கல்லை திறந்திருக்கு. அடுத்த என்ன மனுஷன் என்ன, அடுத்த என்ன, ஐயோ எவ்வளவு தூக்கி போயிட்டான், கல்லையே பார்க்கல. அந்த அம்மா தூக்கி போயிட்டாங்க. ஓடி சொல்லுது, அவங்க உண்டு வர்றாங்க. ஆமா இல்ல, திரும்ப ஓடிட்டாங்கன்னா பயம். அங்க என்ன யாராவது இல்லை, என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி போயிருவாங்க. பயம். அப்படிப்பட்ட பயத்தின் மத்தியில தான் அவங்களுக்கு ஒரு தரிசனம். யூரியாவுடைய வல்லமா 50ஆவது நாள் பெந்தேகோஸ்தே என்கிற திருநாள். பெந்தேகாஸ்தல் என்கிறது யூபிலி என்பது 50 விடுதலை நாள். எகிப்திலிருந்து மக்கள் புறப்பட்டு அந்த 50 நாள் கழிச்சுதான் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. விடுதலையின் பண்டிகை 7 வாரங்கள் கழித்து விடுதலை பண்டிகை. அதுதான் பெந்தேகோஸ்தே திருநாள், அதுதான் யூபிலி. லேவியர் 23ஆம் அதிகாரத்தில் 50 பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 7 வாரங்கள் 7 நாட்கள், 7 வாரங்கள் 7 நாட்கள் 50 விடுதலை. பெந்தேகோஸ்தே என்பது விடுதலை நாள். அந்த விடுதலை நாளில் தான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவங்களுக்கு ஒரு மாதம் அந்த இடத்துல கூட்டி வந்தாங்க. 11 சீசர்கள் ஒன்னா இருக்கான், கதவை கூட்டிக்கிட்டு இருக்கான். அந்த சகோதரத்தை பார்த்தீங்கன்னா இயேசு வெளியே போகிறது கதவை மூடினாரா, இல்லை யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு கதவை மூடினாரா, யாரும் வெளியே போகக்கூடாது கதவை பிடிச்சி கட்டிய நின்று பாடுறாங்க. அப்படி பயந்து போயிருந்த அந்த மக்கள் மத்தியில இயேசு உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அப்பதான் ஒரு வல்லமை அவங்க மேல இறங்குது. அந்த வல்லமை இறங்குறப்பதான் அவங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்நாள் 1 சாமியில மாதிரி திறந்து ஆலயத்துக்குள்ள ஜெபிக்கிறப்போ அவன் அழுகுறப்ப அங்க இருக்க நம்மள மாதிரி ஒரு தீர்க்கர் ஏறி சொல்ற, குடிச்சுட்டு இருக்கிய பெரியாரி மகளே, கெட்டு போனவர்களுடைய மகளேங்கிற, குடி வெறியாம இருக்கிற. அப்ப சொல்றாரு, மகன் திரேசப்பா. அதே அந்த வெளியே போனா ஏதோ குடிச்சுட்டாங்க, அந்த கஞ்சா அடிச்சுட்டாங்கன்னா இவருக்குள்ள. ஆனா அவங்களுக்குள்ள அந்த பவர் வந்த பொழுது என்ன நடந்தது? அவனுக்கு என்ன வேணும்? என் என்ன இல்லை, காசு பணம், நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் என்பது சாதாரண நாமம் அல்ல. நீங்கள் நானும் கம்மனுக்காத ஊழியத்தில் உண்மையா ஒரே மனதோடு கூடியிருந்தா அந்த ஆவியோடைய மகிமை அவருடைய அபிஷேகம் மேல இறக்கும். நம்ம எதை செய்யறோம் அது நிச்சயமா நடக்கும். உங்களால முடியாது ஒன்றுமே இல்லை. அந்த அற்புதத்தின் தேவன், அந்த அடையாளத்தின் தேவன், அந்த வல்லமையின் தேவன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை அந்த ஒரு மனம் நமக்குள்ள எப்ப வருதோ, கூடி வந்திருக்கிற நீங்கள் நானும் அவர்கள் ஒருமனப்பட்ட போது, அந்த ஒரு மனம் கூடி வந்திருக்கிறது ஒரு மனம் ஒரு நேரத்தில் நீங்கே இல்லை. ஒரு சிலருக்கு இந்த மாதம் சர்ச்சை வாடகை எப்படி கொடுக்க போகிறேன், தேதி 8 ஆகி போச்சு, ஜூன் வந்துட்டு. போன வருஷமே ஃபீஸ் கட்டலை பிள்ளைக்கு, இந்த வருஷம் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன்? போன வருஷமே ஃபீஸ் கட்டாமல் கையில் காலம் வந்து எக்ஸாம் எழுத வச்சுட்டோம். இப்போ இந்த வருஷம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட எப்படி போகிறோம்? இல்லைன்னா பிள்ளை +2 முடித்து மார்க் வாங்கியிருக்கா, காலேஜில் சேர்க்கணும், என்ன செய்ய போகிறேன்? காலை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன். கேளுங்களேன். கவர்மெண்ட் சர்வெண்ட்டு
எவ்ரி மந்த்து சம்பளம். அவர் ஃபீஸ் கட்ட பணம் இல்லை இருக்கார். என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட என்ன இல்லை, உண்மையாகவே இல்லை. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் கோவம், ஒரு பக்கம் சிரிப்பு வருது, பார்க்கலாம் பிரதர் என்ன. இப்படி எத்தனையோ கவலைகள் மத்தியில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதே, திகையாதே, நான் உண்டு, நான் உன்னோடு இருக்கிறேன். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விலகலாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை பிள்ளை பெறாத முன்னாடியே மகிழ்ந்து கழிப்போடு. பிள்ளை பெறாத மகளுடைய மறுபடியும் பார்த்து இமைப்பொழுது கைவிட்டேன். அந்த ஊக்கமான இறக்கம் நோவாவின் காலத்தில் உண்டான மழை என்ன உலகத்தில் அழிவு உனக்கு இல்லை. ஏன்னா அன்னைக்கே நான் ரெயின்போ கொடுத்துட்டேன். ரெயின்போ மனம் நின்றோம். அதான் சொல்ல மலைகள் மலைகள் விலகி போகலாம், ஆனால் என் பருவத்தில் நினைவுறலாம். நான் நோடு பண்ண சமாதானத்தில் உடன்படிக்க உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்து அழைக்கிறவர், உண்மையுள்ளவர். நீ வா, என் நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒரு காரணம் என்ன பண்ணுவார், கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். ஒருவேளை அந்த ஆண்டவர் எப்படி நமக்கு ஒரு மனப்பட்டு அந்த தூயாவுடைய மகிமை நம்ம மேல வந்திருக்குன்னா அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார். ஷாலோ மினிஸ்ட்ரியோட தேவதாஸ் சொல்றார், இன்னைக்கு 1200 ஊழியர்கள், 1000 சர்ச்சு அவர் காலத்தில் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீலியன் மக்கள் மத்தியில் ஊழியர். பீலியன் அந்த மக்களுடைய திறக்கெல்லாம் குழந்தைக்கு சாராயம் கொடுப்பாங்க. நம்ம கழுதப்பால் கொடுக்குறோம். இந்த ஆர்எஸ்ஆர் முகத்தில் கழுதப்பால் விற்காங்களா? விற்கிறாங்க. பிள்ளை நல்ல ஆளும் கழுதப்பால் கொடுக்குறோம். அவங்க பிறந்தவொன்னு என்ன கொடுப்பாங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா டீ கொண்டாந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி வந்து என்ன கொடுப்பாங்க, சாராயம். நமக்கு திருமண வீட்டில் ஸ்வீட்டு பாயசம் கொடுப்பாங்க. அவங்க என்ன கொடுப்பாங்க, சாராயம். அந்த மக்கள் மத்தியில் ஊழியத்துக்கு போனாங்க. பெட்டி எடுத்துகிட்டு போகிறப்போ அவர் ஒய்ஃப் கிடைச்சேன், எங்கேப்பா போகிற, அட்ரஸ் கொடுப்பாரு. இது எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது, அட்ரஸ் தெரியாது. அவரும் மனைவியும் சின்ன சூட்கேஸ் எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸாக போயிட்டு அங்கே ஊழியக்காரங்க பங்களா, காட்டு பங்களா, காட்டுக்குள்ளே இருந்துச்சா, வாசல் கிடையாது, கதவு கிடையாது, பேய் தான் குடியிருக்குமா. அங்கே தான் முதல் மீட்டிங்கா. அந்த முதல் மீட்டிங்கில் சாராயம் விற்கிறவங்க சாராயம் காய்க்கிறவங்க தான் இருக்காங்களா, இல்லை அது யாருமே வரல. ஆனால் அன்னைக்கு நடந்த ஒரு கீழ் இல்லை, அவர் அந்த தூயோடைய மகிமையுடைய அந்த கீழ் இல்லை. இன்றைக்கி 1200 ஊழியர்கள் கீழே 1200 30-35 வருஷத்தில் பிஷப் தேவதாசன் அவர் சொல்கிறார், ஒருவேளை அந்த ஆண்டவற்றை நம்ம ஒரு மனமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூடி அவங்க ஜெயிச்சாங்க. அந்த ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக ஒரு ஊழியத்தில் ஒரு மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு மனதாக என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடி இருக்கீங்களோ அங்கே விடுதலை மாட்டேன். 2 பேர் 3 பேர் கூடி எங்கே நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, ஒருவேளை பீச்சாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், இல்லை மாங்காக இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டு மொட்டை மாடியாக இருக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் ஒரு மனமாக கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கே ஒரு வல்லம் உங்களுக்குள்ளே இறங்கும், ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கும். உங்களுக்கு விதமாக உருவாக்கப்படும் எந்த வித ஆயுதமும் கிடைக்கும். உனக்கு ஒரு வழியாக இருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். உனக்கு விரோதம் எந்த விதம், அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் கிடைக்கிற உத்தம மார்க்கத்தால். சங்கீதம் 119 சொல்லுது. அது காலையில் திரும்ப வாசிக்கிறப்போ நாம் வெட்கப்படுவதைக்கிறார். அந்த 119 5வது வசனமும் 6வது வசனமும் சொல்றது, வாசிங்க, வெட்கப்படுவதில்லை சொல்றார். 119 முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு பாக்கியவான்கள். 6வது வசனம் சொல்லுவாங்க, இப்போ உங்களுடைய கற்பனைகளை, அவருடைய கற்பனை என்னது, ஒரு மனம் லவ் தான். ஒரு இடத்துல அன்பு கூறுவதோட அந்த அன்பு வந்து என்ன இருக்காது, விடுதலை. அவருடைய வார்த்தை சாதாரண வார்த்தை.
ஒரு இடத்துல சங்கீதம் 147 வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கன்னு சொல்லி அவர் வாக்கிய அறிக்கை உருவப்படுமானவர் சொல்றார். 107:20 வாக்கிய அறிக்கை குணமாக்கும் சொல்ற ஆண்டவர். 147 வார்த்தை அறிக்கை உருவப்படுமானவர். அந்த வார்த்தை வரப்ப என்ன ஆயிரும்? அப்போ நீங்க ஒரு மனமா ஜெபிச்சுட்டு சனிக்கிழமை ராத்திரி, வெள்ளிக்கிழமை ராத்திரி, ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க மெசேஜ் கொடுக்குறப்போ கேன்சருக்கு என்ன ஆயிரும்? ஊறிக்கும். அந்த பொருள் நோய் என்ன ஆயிரும்? அது கடந்து போயிடும். யார் விசுவாசத்தோடு பார்த்தாங்க? விசுவாசத்தோடு பார்க்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய ஒரு மனம். அந்த ஒரு மனதோடு நீங்க எப்போல்லாம் ஜெபித்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஆண்டவர் வாசம் செய்யும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அந்த ஆவியானுடைய வசதிகள் வந்து நம்ம முதல்ல ஒரு மனம் இருக்கணும். ரெண்டாவது ஆண்டவருக்கு உழைப்பு. காலையில் அடுத்த வாட்ஸ்அப் கேட்டேன், ஆலிவர் வெல்டர் ஹான்ஸ் சேவியர். 92 வயது வரை அமெரிக்காவில் நீதிபதியாக இருந்தாங்க. சிறப்பான நீதியா. அவர் கொடுக்கிற நீதி வித்தியாசமான ஒரு நீதி. கடந்த நாளில் ஒரு பெரிய திருச்சபையுடைய கேஸ் நடந்தது. அந்த திருச்சபை தலைவருக்கும் செயலருக்கும் சண்டை. கோர்ட்டுக்கு போறாங்க. கீழ்கோர்ட், மேல்கோர்ட், செஷன் கோர்ட், ஹைகோர்ட். ஹைகோர்ட்ல வருது. அங்க ஒரு பிராமண சகோதரர் கேஸை விசாரிக்கிறாரு. கேஸை விசாரிச்சு அந்த 2 தரப்பையும் உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. 2 பேரும் பேசி நீங்க முடிவெடுங்க, நீங்க தான் முடிவு எடுக்கணும், உங்களுக்கு தீர்ப்பு சொல்றாரு. நடந்த சம்பவம் இப்போ ஒரு 6-7 வருஷங்களுக்கு முன்னால 2 பேரும் உட்கார்றாங்க. 2 பேருக்கும் யாருமே ஒப்பு கொடுக்கல, வரல. அப்புறம் அவங்க ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறார். 1341 பக்கங்கள் ஜட்ஜ்மெண்ட் யாரும் 1341 பக்கங்கள். ஒரு பிராமண சகோதரர் அவர் என்ன, இந்த பைபிள் வந்து நீதியானது, இந்த பைபிள் நல்லது, இந்த பைபிள் அன்பை சொல்லியிருக்கேன், மன்னிப்பை சொல்லியிருக்கேன், திரும்ப நடலாம். கடந்த நாட்கள் மன்னிப்பை படிக்கிறப்போ அந்த ஆகாப் ராஜா அவருடைய மனைவி பேர் என்ன, அவர் கொண்டது நாகப்பொழுது கொடுத்தாங்க. அந்த இடத்த கேட்டால் கொடுக்குறான். கொன்னோடனே கொண்டு இடத்த எடுத்து பில்டிங் கட்டிட்டான். அப்போ ஈஸியாக இருக்கிறதான் போய் சொல்கிறார், நீ செத்து போகடா, உன் பாடி வந்து நாய் பிடிக்கும், உன் பாடியை நீ அடக்கம் பண்ண ஆள் இருக்காரு. கடந்த நாட்களில் ஒரு மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு வர்றப்போ நடு ரோட்டில் பைக்கில் 2 பேர் அடிப்பட்டு கிடக்கிறாங்க. யாருமே இல்லை, அறிவே இல்லை. சொல்கிறாங்க, கூட வந்தவங்களை கேட்டால் பீஸ் ஆகிடலாம். மகாராஷ்டிரா அவர் கூட வந்தார். குழந்தை பீஸ் ஆகிடலாம். ஏன்னா எத்தனை லாரி ஏதுன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் நிற்பாங்க, அப்புறம் லாரி வந்து வேறுமாறி தெரியாதான். அதே நீ செத்து போகிறாங்க. உடனே ஆகாப் ராஜா என்ன பண்ணுறாரு, அழுகுறாரு. நம்ம 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் தாவீதை மன்னிப்பதை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. சங்கீதம் 51 தேவனே உங்களுக்கு திருப்பி தாயினை பாவத்தை கற்று வைத்தால் ஈஸ்வரன் தெரியும். இதே மாதிரி ஒரு 2 செகண்ட் அழுகிறாரு. அழுத உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி இந்த சாபம் உடனே இல்லை, உன் பிள்ளைகளுக்கு போராடுற மன்னிக்கும் கடவுள் அன்பு லவ். ஏன்னா அந்த அன்பை பற்றி சொல்றப்போ நீ தப்பு பண்ணிட்டு அவனை மன்னிக்கிற செத்தே ஆகுனா அங்கே என்ன இல்லை, அன்பு இல்லை. அதைத்தான் அவர் எழுதுறாரு ஜட்ஜ்மெண்ட்ல. இது மன்னிக்கும் கடவுள், அன்பின் கடவுள். அந்த மன்னிக்கிய அன்பு தான் அதனுடைய மாட்டு. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து இவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் இது வந்து கடைசி சொல்றது அன்பு. அந்த அன்பு உங்களுக்கு இல்லைங்க. இதே மாதிரி அந்த நீதிபதி, அந்த 92 வயது இருந்த ஆலிவர் நீதிபதி, சூப்பர் நீதிபதி,
அவர் அந்த நாட்டில் இருந்து அமெரிக்க ஜனாதிபதி போய் பார்க்குறாரு. ரூஸ்வெல்ட் இருந்தார். 95 வயசு அதுக்கப்புறம் 3 டிக்கெட் ஆனப்புறம் 3 வருஷம் கழிச்சு போய் பார்த்தாரா. அப்போ ஒரு புத்தகம் படிச்சிருக்காரு. ஒரு தத்துவ ஞானி எழுதின புத்தகத்தை படிச்சிருக்காரு. கேட்குறாரு, 92 வயசு 95 வயசு இன்னும் நீங்கள் புத்தகம் படிக்கணுமா? அவர் சொல்றாரு, உழைப்பதற்கு வயசு இல்லை, படித்து என்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு என்னதில்லை, வயதில்லை. அப்போ பாஸ்டருக்கு உரிமை என்னன்னு இல்லை. வீட்டில் இருக்க எங்களோட புத்தகத்தை படிச்சிருக்கலாம் 95 வயசுல. அப்போ நீங்கள் நானும் ஆண்டுடைய அன்பை பெற்றிருக்கிற நீங்கள் நான் என்ன பண்ணணும், நமக்கு உழைப்பதற்கு வயதில்லை. எப்பவுமே என்ன பண்ணணும், உழைத்து கொண்டே இருக்கணும். காலை பற்றி சொல்றப்போ காலைக்கு வந்து யோசுவா 14:10 வாசித்தீங்கன்னா, நான் மோசே காலத்துல இருந்தேன், உழைப்பதற்கு வயது இல்லைங்க. பவுலியும் அப்படிதான் சொல்றாங்க. அப்போ நம்முடைய காலங்கள் வந்து ஆண்டுடைய சிறுநாளுக்கு ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிற நீங்கள் நானும் ஆண்டுடைய ஒரு யூனிட்டியா ஆண்டோடு நோக்கி காத்திருந்து ஜெபித்து போறப்போ எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்துமானவர், எல்லா நிலையிலும் தேவை சந்திக்குமானவர். போதும் சர்ச்சை ஆரம்பிச்சோடனே 60 குடும்பம் வந்துருச்சு, 120 குடும்பம் வந்துருச்சு, 3000 நபர் வந்துட்டாங்க, இல்லை 30,000 பேர் வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது, அந்த போதுங்கிறதுக்கே வரக்கூடாது. எப்போதுமே நாளே ஒரு பொது குடும்பம் எங்களுக்கு வரும், நாளைக்கு 2 பொது குடும்பம் எங்களுக்கு வரும், இல்லை 4 குடும்பம் வரும், ஒவ்வொரு வாரம். அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள். நம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷங்கள், நம்முடைய ஊழியத்தினுடைய பாதையில நம்ம எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம், எத்தனை திருச்சிகள் இருக்கிறோம், இவர்களுக்கு ஞானசாலை கொடுத்தாங்க கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சு 2025ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு 4 மாதங்கள் முடித்து கிட்டத்தட்ட 5வது மாதம் தேதி 8 வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய தூர பார்வை நம்ம எவ்வளவு தூரம் கடந்து இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் கம்பெனி வேலை நம்ம ஒன்றா போகிறோம். நம்முடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்கு, நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு முன்னேற்றமான பாதையில கடந்து இருக்கோம் அப்படி நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு நம்ம வளர்ச்சி உள்ளதான் இருக்கு. நீங்க எத்தனை ஞானசானம், நீங்க எத்தனை ஞானசானம், நீங்க இந்த வாரத்தில் எத்தனை வீடு சந்திச்சீங்க, புதுசா எத்தனை வீடு சந்திச்சீங்க, எந்த ஒரு பாஸ்டரும் அப்படின்னா சர்ச்சில் எத்தனை பெரிய சர்ச்சாக இருந்தாலும் அந்த சேர்ல அவங்க இருப்பாங்க, அவங்க வரலையே, ஏன் அவங்க வரல, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க 3 பேர் வெளியே இருப்பாங்க, அவங்க வரலையே, ஏன் வரல, அப்படி வராத ஆத்மாக்களை குறித்து ஒரு இயக்கம். யாரும் பிரச்சனையோடு இருக்காங்களா அந்த வீட்டில் சந்திக்கணும். நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் ஒரு சர்ச்சை பார்க்க போகிறேன், பெருகிட்டு இருக்க சர்ச்சை. அங்கே இருக்க கேட்டிஸ் பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஜூம் பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போகிறேன், கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். என்னால் முடியல, ஆனால் அவங்களுக்கு கம்பல் பண்ணுறேன். அப்படி ஆபத்துக்காக கொஞ்சம் தூரம் போகிறோம், 6 கிலோமீட்டர் கடந்து போய் அவங்களுக்காக சொல்லுவேன். ஆனால் கேட்டகிரிஸுடைய வேலை, திருச்சபை பாசுடைய வேலை, இப்படி நம்ம அர்ப்பணிப்போடு அவனுடைய சரியானத்தில் நம்முடைய வளர்ச்சி எப்படி போயிருக்கு நம்ம எப்போதுமே நம்ம சிந்திக்கணும். சிந்திக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்து மாட்டவர். திருப்பதியாளர் பாண்டியார் ஈசோடைய வளர்ச்சி இன்னைக்கு உலகத்திலே அவருக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. தமிழ்நாட்டில் சென்னையில் மாஸ்டர் ஏஜி மோகன் டிசம்பர் 31 வாட்ஸ்அப் பிரேயரில் ஜனவரி 1 வாக்குத்தத்தனை ஏசி லண்டனத்தில் நடத்தினாங்க. 50,000 பேர் சர்வீஸ் அட்டன் பண்ணது. கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே சாதாரண ஒரு மனிதர். அவருடைய ஊழியர் வந்து சைக்கிள் தான் இருந்தார். அவரோட ஊழியர் மட்டும் எங்கிட்ட இருந்த ஜான் பீட்டர், பாஸ்டர் ஏசெல்லாம் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. சாதாரண சைக்கிள் ஓட்டிட்டு போனவர். ஆனால் இன்னைக்கு ஒரு லைஃப் லக்ஸரி லைஃப். ஆனால் இருந்தாலும் மாதமா சந்திப்பதில் அவர் என்ன பண்ணலை. எங்களுக்கு என்னுடைய ஸ்கூலில் ஏசி சர்ச் ஆரம்பிக்கிறதுக்காக கேட்டு இடம் கேட்டு வந்திருக்காரு. அன்றைக்கு இருந்த வாட்ச்மேன் சாமி கொண்டு போய் லேட்டு அவர் வந்த காரை விட்டு இறங்கி அந்த ஸ்லம் அந்த ஹவுசிங் போர்டுக்குள்ளே போய் ஒரு மக்களாக சர்வீஸ் வீட்டில் போவாங்க. கொசு பொருள்பட்ட எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. கொசு ஸ்மெல்லு, கெட்ட ஸ்மெல்லு.
அவர் அதை திருப்பி கொடுத்த பணியில் சரியா இருக்கிறதா இப்போ நான் எந்த ஒரு சர்வீஸில் அவர் கட்டணம் பண்ணுறேன். அதே ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். அதே பதமாக தான் நம்ம கூட இருக்கு. அதே அபிஷேகம் நம்ம கூட இருக்கு. அவருக்கு யார் தலையில கை வச்சாலும் அதே மாதிரி நம்ம மேல ஒரு தலையில ஒரு பாச கை வச்சுக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட முன்னேற்றமான பாதையில கடந்து நம்ம எப்போ அப்படி சிந்திச்சு நம்முடைய சன்னிதானத்துல கடந்து போறோமோ அப்ப நம்ம உயர்த்தமாக நம்ம சிந்திக்கணும். போதுங்க, போனது போதும். அந்த திருப்தியை என்ன பண்ணக்கூடாது, வாழ்க்கையில வரக்கூடாது. அந்த திருப்தி பட்டாலே என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு இவங்களை பார்க்குற நமக்கு தோல்வியிலே அதே அமெரிக்க ஜனாதிபதி சொல்றாரு, ஒரு மனுஷன் தோல்வியே பார்க்கலன்னு சொன்னா அவன் வேலையே செய்யல சோம்பேறிங்கிறார். வெற்றிக்கு பற்றி முதல்ல தோல்வியே நான் பார்க்கலன்னு சொன்னா அவன் என்ன செய்ய, வேலை செய்ய. அந்த அப்போ நீங்க நான் எத்தனை ஆண்டோட அதே ஜனாதிபதி சொல்றாரு, நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் எப்படிப்பட்ட மக்களாக இருந்திருக்கோம். நம்முடைய அர்ப்பணிப்பை விட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்தில் கூடி ஜெயிக்கிற நீங்கள் நானும் ஆண்டவர் நம்மை உயர்த்துமானோம். ஒரு இசை கூட தகப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய திரும்பி எங்களுக்காக தகப்பத உங்களுடைய இலக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எங்களை காட்டி பெருமை இல்லாமல் ஒருவரோடு இணைந்து சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. கண்ட சகோதரத்தில் அன்பு காணவர் காணாத தெய்வத்தில் அன்பு போட முடியும். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது பார்த்து எங்களுக்கு ஒருமித்த யூனிட்டி நாவியை தாங்க. விடாப்படியாக உழைக்கிற சக்தி ஜெபிக்கிற சக்தி உம்மிடத்திலிருந்து அற்புதங்கள் அடையாளமாகி மக்களுக்கு பொறுப்பளிக்கிறது செய்ய உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும். பாதுகாக்கிற தரப்பட்டதோ இப்படி ஜெபங்களும் அன்பின்